வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 96 காண்போமா? இங்கு பிராசீன பர்ஹீஷுவின் மைந்தர்கள் அனைவரையும் கண்டு முனிவருக்கும் பிரம்மலோச்சாவிற்கும் பிறந்த ஒரு பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு பகவான் கட்டளையிடுகிறார். பிராச்சேதர்கள் அனைவரையும் ஆசித்து பகவான் கூறுகிறார், அன்பார்ந்த இளவரசர்களே, தாங்கள் அனைவரும் அனைத்து வசதிகளும் பெற்று எந்தவித தடையுமின்றி 10 லட்ச தேவ வருடங்கள் வரை வாழ்ந்து அதன் பின்பு என்னை வந்து அடைவீர்களாக என்று வாழ்த்தினார். பிராச்சேதர்கள் பகவானை வணங்கி, பகவானே, உமக்கு மிகவும் பிரியமானவரும் நெருங்கிய நண்பருமாக இருக்கும் சிவபெருமானுடன் ஒரு கண நேரம் தொடர்பு கொண்டதால் உம்மை காணும் பாக்கியத்தை பெற்றோம். அதனால்தான் எங்களால் தங்களுடைய திருவடி தாமரைகளில் சரணடைய முடிந்தது. தங்களுடைய இஷ்டப்படியே நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று பகவானை வணங்கினர். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் அவர்களை ஆசீர்வதித்து கிளம்பினார். அதன் பிறகு பிராச்சேதர்கள் அனைவரும் கடலில் இருந்து வெளியே வந்து அனைத்து மரங்களும் மிக உயரமாக வளர்ந்து சொர்க்கலோகத்திற்கு செல்லும் பாதையினை மறைப்பது போல் நின்று கொண்டிருப்பதை கண்டு கோபம் கொண்டனர். அவர்கள் தங்கள் வாயிலிருந்து நெருப்பினையும் புயல் காற்றினையும் வெளிப்படுத்தினர். பூமியில் உள்ள அனைத்து மரங்களும் எரிய ஆரம்பித்தது. இதை கண்டு பிரம்மதேவன் அங்கு விரைந்து வந்து பிராசேதர்களை சமாதானப்படுத்தினார். அந்த குழந்தை வனங்களால் வளர்க்கப்பட்டு வந்தாள். பிறகு பிரம்மதேவனின் கட்டளைப்படி அந்த மரங்கள் அனைத்தும் அவர்கள் வளர்த்த பெண்ணை ஒப்படைத்தனர். அவளது பெயர் மாரீஷா என்பதாகும். பிரம்மதேவனின் கட்டளைப்படியே பிராச்சேதர்கள் அந்த பெண்ணை மணந்து கொண்டனர். அவர்களுக்கு பிறந்த குழந்தையே தக்கன் என்பவராவார். தக்கன் ஏறத்தாழ பிரம்மதேவனுக்குரிய சக்திகள் அனைத்தும் பெற்றவராக திகழ்ந்தார். இதனால் பிரம்மதேவர் அவரை மக்கள் தொகை பெருக்கத்தில் ஈடுபடுத்தினார். தக்கன் மிகுந்த பிரசித்தி பெற்றவராகவும் வளமிக்கவராகவும் திகழ்ந்தார். அதன் பின்னர் தக்கன் மரீசியின் தலைமையின் கீழ் தானே பல பிரஜாதிபதிகளை நியமித்தார். இவ்வாறு இந்த பிரபஞ்சத்தின் மக்கள் தொகை அதிகரித்தது. பிராசேதர்களுக்கு நாரதரின் உபதேசம். மைத்ரேய மகரிஷி தொடர்ந்து கூறினார், அன்பார்ந்த விதுரனே, இதன் பிறகு பிராச்சேதர்கள் 1000 வருடங்கள் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து ஆன்மீக உணர்வில் நிறைவான ஞானம் பெற்றனர். அதன் பின்பு பகவான் கூறியபடி தங்கள் குற்றமற்ற மைந்தரிடம் குடும்பத்தை ஒப்படைத்துவிட்டு இல்லம் துறந்து சென்றனர். பிராச்சேதர்கள் ஜாஜாலி முனிவர் வாழ்ந்து கொண்டிருந்த மேற்கு கடற்கரைக்கு வந்தனர். அனைத்து உயிர்களுக்கும் சமமானவனாகச் செய்யும் ஆன்மீக ஞானத்தில் நிறைவு பெற்ற பிராச்சேதர்கள் கிருஷ்ண பக்தியில் சிறந்து விளங்கினர். யோக சித்திக்கான யோகாசன பயிற்சியினால் அவர்கள் தங்களது உயிர்காற்று, மனம், வாக்கு, புறப்பார்வை போன்றவற்றை கட்டுப்படுத்தினர். அவர்கள் தங்கள் பிராணாயாம பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது தேவர்கள் மற்றும் அசுரர்களால் வணங்கப்படும் நாரத முனிவர் அங்கே வருகின்றார். முனிவரை கண்டு அவர்கள் அனைவரும் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து வணக்கத்தை சமர்ப்பித்தனர். நாரத முனிவர் அமர்ந்த பிறகு அவரிடம் தங்கள் உரையாடலை தொடங்கினர். நாரத மகரிஷியே, இல்லற வாழ்வில் நாங்கள் மிகவும் பற்று வைத்திருந்த காரணத்தினால் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இருவரும் எங்களுக்கு எடுத்து கூறிய உபதேசங்களை நாங்கள் பெரும்பாலும் மறந்துவிட்டோம். குருவே, எங்களை உன்னத ஞானத்தில் ஒளிபெறச் செய்வீராக. அது ஒரு கை விளக்கினை போல் உலக வாழ்க்கை என்னும் அறியாமை கடலை கடக்க உதவும். அதை கேட்டவுடன் நாரத மகரிஷி பேசத் தொடங்கினார். நாரத உவாச்ச தஜ்ஜன்மதானி கர்மாணி தத்தாயுஸ்தன் மனோவசக நிருணாம் ஏனகி விஸ்வாத்மா சேவ்யதே ஹரி ஈஸ்வரக. இந்த ஸ்லோகத்தில் உள்ள நிருணாம் என்னும் சொல்லை கவனிக்க. மனித பிறப்பு தவிர மற்ற பிறப்புகளும் பல இருக்கின்றன. நாரத முனிவர் இங்கே குறிப்பாக மனித பிறப்பு பற்றியே பேசுகின்றார். பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காக ஓர் உயிர் பிறக்கும் பொழுது அவனது பிறப்பு, அவனது அனைத்து பலன் தரும் செயல்கள், ஆயுட்காலம், மனம், அவனுடைய வார்த்தைகள் போன்றவையெல்லாம் உண்மையிலேயே நிறைவடைகின்றன என்கிறார் நாரதர். நாகரீக மனிதன் 3 வகையான பிறப்புகளை எடுக்கின்றான். அதாவது தாய் தந்தையின் வழி வருகின்ற முதல் பிறப்பு, 2வது பிறப்பு ஆன்மீக குருவினால் தீட்சை அளிக்கப்படும் பொழுது வருகின்றது, அது சாவித்ர எனப்படும். யாக்ஞிக எனப்படும் 3வது பிறப்பு பகவான் விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஒருவனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் பொழுது வருவதாகும். அதற்கான தகுதியை ஒருவன் வளர்த்து கொள்ள வேண்டும். பக்தி தொண்டில் செயல்படும் இதனை யாக்ஞிக ஜென்மம் என்பர்.
அந்தணனுக்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற்றிருந்து ஒருவன் பக்தி தொண்டில் செயல்படாத வரையில் இறந்தவனாகவே கருதப்படுகிறான். அன்பிற்குரிய அரசர்களே, சில நேரங்களில் வானில் மேகங்கள் காணப்படுகின்றன, சில நேரம் இருளும் சில நேரம் ஒளியும் காணப்படும். இவை அனைத்தின் தோற்றங்களும் இடைவிடாது அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும். அதுபோலவே தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் போன்றவை அடுத்தடுத்து தொடர் சக்திகளாக தோன்றுகின்றன. அந்தந்த நேரங்களில் அவை மறைகின்றன. ஆதலால் பகவான் ஸ்ரீஹரியின் திருவடிகளை சரணடைவீர்களாக, அது ஒன்றுதான் சிறந்த வழி என நாரத முனிவர் எடுத்து கூறுகிறார். மைத்ரேய மகரிஷி கூறுகிறார், அன்பார்ந்த விதுரனே, பிரம்மதேவனின் புதல்வரான நாரத முனிவர் இவ்வாறு பகவானுடைய உறவுகளை பற்றி விளக்கி கூறினார். அதன் பின்னர் அவர் பிரம்மலோகத்திற்கு திரும்பிச் சென்றார். நாரத மகரிஷியின் வாயினின்று கேட்டதால் பிராசேதர்கள் பகவானிடம் அதிகம் பக்தி உடையவர்களாயினர். பகவானின் திருவடி தாமரைகளை தியானித்து அவர்கள் வைகுண்டத்திற்கு சென்றனர். அன்பார்ந்த விதுரனே, நீ அறிய விரும்பிய நாரதருக்கும் பிராசேதர்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த உரையாடல் அனைத்தையும் உனக்கு நான் கூறிவிட்டேன். பாகவதம் பகவான் மற்றும் அவரது பக்தர்களின் பெருமைகளை பற்றி விளக்கும் நூலாகும். அதில் உள்ள முழு விஷயமும் பகவான் பெருமை பற்றியது. மன்னன் பரீட்சித்தை நோக்கி ஸ்ரீ சுகர் கூறுகிறார், மன்னா, நான் இப்பொழுது சுயம்புவ மனுவின் மைந்தனான உத்தானபாதனின் வம்சத்தை பற்றி கூறி முடித்திருக்கின்றேன். அடுத்தது சுயம்புவ மனுவின் மற்றொரு மகனான பிரியம்பரதனின் வம்சத்தை பற்றி கூறப்போகிறேன். கவனமுடன் கேட்பாயாக என்று கூறுகிறார். மைத்ரேய மகரிஷியால் எடுத்துரைக்கப்பட்ட இந்த அரசர்களின் சரித்திரங்களை கேட்பவர்கள் எந்த இடையூறுமின்றி நீண்ட ஆயுள், செல்வம், நற்புகழ், நல் யோகம் மற்றும் இறுதியில் வீடு பேறு பெற்று பகவானை சென்றடைவர். மன்னர் உத்தானபாதனின் மைந்தனான துருவ மன்னர் மற்றும் அவரது வம்சத்தினரில் பிராசேதர்கள் வரை நாம் தெரிந்து கொண்டோம். இத்துடன் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4ஆம் ஸ்கந்தம் நிறைவு பெறுகின்றது. ஸ்ரீ சுகர் எடுத்து கூறப்போகும் பிரியம்பரதனின் வம்சம் பற்றிய ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்தில் ஆரம்பமாகிறது. 5ஆம் ஸ்கந்தத்தில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.